யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்று சனி யார் என்ற தலைப்பில் தான் பேச போகிறோம். அதேமாதிரி சனி நம்ம காரக உறவுக்கு அவர் எந்த பாவத்தில் இருக்கார், எப்படி இருக்கார்ன்றதை பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம நீதிமான் இவரை நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்க்கணும். இவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு நலம் செய்வார், தீமை செய்வார்ன்றது நம்ம இந்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி ஸ்நேசரம். மை போன்று கருத்தவன் சூரியன் குமாரன் யமனின் தமையன் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவன் மெதுவாகச் சொல்லும் அந்த சனியை பணிகிறேன். நீண்ட கால வாழ்வுக்கும் மரணத்திற்கும் காரகன் சனி. வறுமை, கலகம், நோய், அவமரியாதை இவற்றையெல்லாம் ஒருவர் அடைவதற்கு இந்த சனியின் சுப பலமற்ற நிலைதான் காரணமாக முடியும். சனி பலம் பெற்ற ஜாதகர் சர்வசக்தியில் பெற வாய்ப்புண்டு. உழைப்பவர்களையும் சுயநலமற்ற தியாகிகளையும் மாபெரும் தேச தொண்டர்களையும் சமூக நல ஊழியர்களையும் உருவாக்கும் ஆற்றல் சனிக்கு உண்டு. மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் பொருட்களை வெளிக்கொண்டு வரும் தகுதியையும் அந்த துறையின் அறிவையை அளிப்பவன் சனி. ஜாதகத்தில் நல்ல நிலையில் சனி இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு நாட்டுக்கு தலைவராக வாய்ப்புண்டு. ஒரு நகரத்திற்காவது தலைமை தாங்கும் தகுதி உண்டாகும். பலம் பெற்ற சனி ஒருவருக்கு உலகியல் அறிவை வழங்குவான். வெளிநாட்டு மொழிகள் பாண்டித்யம் உண்டாக செய்வான். விஞ்ஞானத்தில் தேர்ச்சி உண்டாக்குவான். நீண்ட கால வாழ வைப்பான். சனீஸ்வர பகவானே என்ன தெரியுங்களா, நீதிமான். அவர் கொஞ்சம் கூட நீதி பிழை எழுந்து அவரால் செயல்பட முடியாது. ஏன்னா அதற்காக தான் சிவனே அவருக்கு ஈஸ்வரன் பட்டம் கொடுத்துருக்காரு. அப்போ சனி பகவான் நம்ம ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு நல்ல அவரோட நண்பர்கள் இடம்னா இப்போ மகரம், கும்பம், ரிஷபம், துலாம் இந்த வீடுகள், கன்னி இந்த வீடுகள் அவர் இருக்கும்போது ஓரளவுக்கு சுபபலன் நமக்கு ஓரளவுக்குள்ள சுபபலன் தருவார் கண்டிப்பாக. மற்ற வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா மிதுனமும் அதில் வந்து சுபபலன் கொஞ்சம் கொடுப்பார். இது அவருக்கு பகைவர்களான மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசும் சுபர் குருவோடன்றதை குரு வந்து சமமானவர். அதனால் அந்த வீட்டில் இருக்கும்போது அவருக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. மெயின் மேஷம், சிம்மம், கடகம், விருச்சகத்தில் சனி பகவான் இருக்கும்போது அந்த ஜாதகத்தில் இருக்கவங்களும் பிரச்சனைக்குள்ளாவார்கள். அதை விட இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி இதில் இருந்தாலும் சரி அதுவும் பிரச்சனைக்குள்ளதான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நட்சத்திரம் பகை நட்சத்திரங்களாக இருந்தால் மெயினாக வந்து அது பகைமை கொடுக்கும். அதேமாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து யாரெல்லாம் வந்து அசிங்கம், அவமானம், துன்பம், கடன், வறுமை, நோய் இதெல்லாம் சிக்கிக்கிறாங்களே பார்த்தீங்கன்னா கர்மா ஜாதகம் மெயின். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி, கும்ப ராசியில் கர்மா ராசிங்க. அதில் பிறக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா கர்ம தொடர் அதிகமாக பூர்வீக நம்மளோட தாத்தா பாட்டியோ இல்லை அதுக்கு மூத்தத்தர்கள் யாராக இருந்தாலும் அதில் இந்த கர்மா அதிகமாக இருக்கிறதால தான் அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த பிறவியில் வந்து மகர ராசி, கும்பராசியாக பிறப்பாங்க. இதுதான் மெயின் விஷயம். அப்படியே மீறி பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் உட்காந்துருவார். ஒவ்வொரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் உட்காந்தாலும் புத்திர தோஷம் கொடுப்பார். இல்லைன்னா வந்து குலதெய்வத்துக்கு எதனா பிரச்சனைன்னா அங்கே வந்து உட்காந்துருவார். அதனால் சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா அவர் நீதிக்காக, இப்போ நம்ம கிரகம் 9 நவகிரகங்களில் நீதிக்காக நியமிக்கப்பட்டவர் தான் சனீஸ்வர பகவான். இப்போது ஒரு ஜாதகத்தில் யாரெல்லாம் அசிங்கம், அவமானம், அந்த கடன் தொல்லை, வறுமை, எவ்வளோ என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது சனீஸ்வர பகவான் தான் மூல காரணம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நேர்மையாக இருக்க கற்றுக்கணும். யாரும் ஏமாற்றக்கூடாது, உண்மையாக இருக்கணும். உங்களோட உறவுகளை மதிக்கணும். அவரோட உறவுகள் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சித்தப்பா சனீஸ்வர பகவான் வருவார். அடுத்தது வந்து கர்மஸ்தானம், பித்திருக்களோட கர்மாவாக அவர் வருவார். அடுத்து தொழில் தொடங்கிறதுக்கு ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் நிலையை வச்சு தான் தொழில் வந்து அவன் சொந்த தொழில் செய்வானா இல்லை அடிமை தொழில் செய்வானான்றது சனீஸ்வர பகவான் கூட தான் இருக்குது. சனீஸ்வர பகவான் ராகோட சேரும்போது கண்டிப்பாக நகராட்சி வேலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த பெருக்கிறது வாடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கூர்மை கொண்டு போகும். சனி பகவான் நல்ல சாரம், நல்ல சுபரோடு அவர் சேருவின் நல்ல தொழிலாக இருக்கும். அவர் சனி பகவான் உச்சமாக நல்ல சுப சாரத்தை நின்னார்னா தொழில் உச்சமாடியும் பெரிய பிஸ்னஸ் மேனாக வாழறதுக்கு வழி கொடுப்பார். எல்லாருக்குமே எல்லாமே நல்லாவே கொடுப்பார்ன்றது என்னோடய கான்செப்ட். என்னென்னா நீங்கள்
நேர்மையாக இருக்கணும். யாருக்கும் நமக்கு வந்து உடலாலும் மனதாலும் துன்பம் தரக்கூடாது. அவர் சிவனை நீங்கள் விடாமல் சிவனை நீங்கள் வந்து பூஜிக்கணும். சிவனை நீங்கள் பூஜித்தாலே விடாமல் பூஜித்தாலே நம்ம வந்து சனீஸ்வர பகவான் அருள் நமக்கு கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் யாருன்னா யாரெல்லாம் அவருக்கு, ஏன்னா அம்மானா அவ்வளோ உயிர் சனீஸ்வர பகவான். ஏன்னா வந்து ஜாதகத்தில் சந்திரன் சனி சேர்ந்துருந்தால் அது வந்து உண்மையான தாய்க்கும் பிள்ளைக்கும் மனப்போராட்டம் பிரச்சனைகள் வரும். ஆனால் அவருக்கு உளவு ரீதியாக பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து அம்மா தாயை வந்து மதிக்காமல் கொடுமை பண்ணுறது கொள்வது யாருன்னா வச்சுக்கலாம், கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் பொறுக்கவே மாட்டார். அது எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி அவங்கள என்ன சொல்லுவாங்க, மார்கை மார்கால் வாங்குன்ற மாதிரி ரொம்ப கொடூரமாக அவர் வந்து தண்டனை கொடுப்பார். ஏன்னா தாயை வந்து அவருக்கு தாய் மேலே என்ன கோபம்னா அவங்க வந்து சாயா கிரகம், நிழல் கிரகத்துக்கு தானே அவர் பிறந்தார். அதால் வந்து தாய் மேலே சின்ன மனஸ்தாபம். ஆனால் இருந்தாலும் தாயை வந்து விட்டு கொடுக்க மாட்டார். தாய்க்காகவே தந்தையும் அவர் வந்து பகைச்சிக்கிட்டு வராது. அதனால் நம்மளோட ஜாதகத்தில் அது மாதிரி தாய் உயிராக வச்சுருப்பார் அவர் சனீஸ்வர பகவான். அந்த அவர் அம்மானா அவ்வளோ உயிர். ஆனால் ஜாதக ரீதியில் அப்படி அந்த சனி சந்திரன் ஒரு பாவத்தில் இருக்கணும். இல்லை சந்திர பகவான் மட்டும் சனி வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளது தான் அது. அது ஏன் சுட்டி காட்டுறாருன்னா இப்படி ஒரு பிரச்சனை உள்ள ஒரு தாய் இருக்குது, அந்த தாயை நீ இன்னும் பாசமாக பார்த்துக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா அது வேறுபாடு பிரச்சனை கொடுக்க, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை கொடுக்கும் இல்லையா. அதாவது 2 பேருமே ஒன்று சண்டை போடுறவங்களா இருப்பாங்க, இல்லை வந்து இல்லாமலே ஆகிடும், இல்லை வேறு எதனா ஒரு பிரச்சனை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க எவ்வளோக்கு மனசை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுக்கல் இருக்கணுன்றதான் அந்த மாதிரி வந்து உட்காந்துருப்பார். அதனால தான் சொல்கிறேன், தாய் யாராவது கொடுமை பண்ணாலும் அவங்களுக்கு உணவு கொடுக்காட்டாலும் ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்தாலும் சரி, கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் அவரோட எல்லா ஃபோர்ஸையும் கொடுப்பார். அதனால் என்னது கடன், வறுமை, நோய் எல்லாம் நொண்டி முடம் எல்லாமே பண்ணி விட்டுறாரு. அவ்வளோ சாதாரண ஆள் கிடையாது. சனீஸ்வர பகவான் பயங்கரமான சக்தி வாய்ந்தவர். அவருக்கு மேலே சக்தி வாய்ந்தவர்களாம் இருக்காங்க. இருந்தாலும் நீதிமான் நியாயமானு பார்த்திங்கன்னா யார் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஒவ்வொருத்தரும் கூட, இப்போ ராகு பகவான்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வாரி வழங்குவார், நிறைய தண்டனையும் கொடுப்பாரு. ஆனால் சனீஸ்வர பகவான் அப்படி இல்லை, எதுவுமே சீராக கொடுக்கறது உச்சமாக நிறைய எது ஒன்றாலும் கொடுப்பாரு. ஆனால் யாராவது நேர்மைக்கு தவறாக நடந்தால் கண்டிப்பாக கொடுக்கறதையும் பிடிங்கிடுவார். நம்மளே வந்து சின்னாபனம் ஆக்கி நடுத்தெருவில் நிற்க வச்சுருவார். அதுவும் நிதர்சனமான உண்மை. அதனால் சனீஸ்வர பகவான் ஒருத்தர், நீதிமான ஒருத்தர் இருக்கார், உலகத்தில் இருக்கார், நம்மளோட உடலோட நரம்பாக இருக்கிறாரு, புரிஞ்சுக்குங்க. ஆனால் வந்து சனீஸ்வர பகவான் நம்ம நேர்மையாக வாழணும், உலகத்தில் வாழணும்னா நேர்மையாக வாழணும், நல்லபடியாக தொழில் செஞ்சு சம்பாதிச்சு நம்ம சாப்பிடணும். மற்றவங்கள வந்து ஏமாற்றுறதோ எது வச்சுட்டாலும் நம்ம உள்ளதையும் இழந்து நிற்போம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் சனி தசை சனி புத்தி நடக்காதவர்களும் தப்பிச்சுக்கணும். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அதில் ஒன்றும் நடக்கலைன்ட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. யாருக்காவது ஒவ்வொரு தசையிலையும் ஒரு புத்தி இருக்கும். இப்போ சூரிய தசை நடக்குதுன்னா கண்டிப்பாக வந்து சனி புத்தி வராமல் இருக்கவே இருக்காது, சனி புத்தி வரும். அப்போ வந்து மாட்டினீங்கன்னா அவர் வர்ற அந்த 2.5 வருஷம் இல்லை 1 வருஷம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு வழியாக்கிடுவார். அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் சனி தசை வராமே இருக்கும், அவங்க கொடுப்பன தான் சொல்லலாம். ஆனால் சனி தசை வராமல் போனாலும் அவர் புத்தின்னு ஒரு பக்கம் இருக்கும், இன்னொன்று கோச்சாரத்தில் இருப்பார். இந்த கிரகங்களே பார்த்திங்கன்னா பொதுவான விதி கொடூரமான விஷயம் எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தப்பிச்சுட்டா அப்பா தசா புத்தி இல்லை, நம்ம தப்பிச்சிட்டோம் வாழ்ந்துருவோம்னு நினச்சிப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா கோச்சாரம் மூலியமானா இன்றைய நடைமுறையில் கிரகங்கள் எங்கெங்கே போதோ அதுதான் கோச்சாரம். அப்போ அந்த கோச்சாரம் மூலயமா நம்ம லக்னத்தை அவர் பார்த்தாருன்னா நம்ம ஆளு காலி அப்படின்னு நினச்சிக்கலாம். அதால் என்றைக்குமே நம்ம சனி தசை வரல, சனி புத்தி வரலன்ட்டு நம்பி இது கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க மக்களே. ஏன்னா இதுவும் நாங்களாம் வாழ்ந்து பார்த்த அனுபவம் தான். அது மாதிரி கோச்சாரத்தில் அவர் வந்து பார்வை 3ஆம் பார்வை, 8ஆம் பார்வை, 10ஆம் பார்வை பார்த்தார்னா அது சுப பார்வையாக கெடுதல் பார்வையான்றது நீங்கள் கடவுளோட சிவனை கும்பிட்றதும் ஆஞ்சநேயரை கும்பிட்றதும் இல்லை. யாருக்கும் சனீஸ்வர பகவானை கும்பிடணும்னு அவர் சொல்ல வரல. ஆனால் நான் அதான் நீதி நியாயமாக நம்ம நடந்துக்கிட்டோம்னா எப்படிப்பட்டவங்களும் எந்த சனி தசை வந்தால் எந்த தசை வந்தாலும் யாருமே ஒன்றுமே பண்ணாது. அதுதான் மெயின் பாயிண்ட்டு இந்த சூரிய தசை சனி தசை பொறுத்தவரையிலும். அப்போ தொழில்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான தொழில் அமையலைன்னா கண்டிப்பாக வந்து பைரவருக்கு நீங்கள் வந்து
பைரவர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த அஷ்டமி தேய்பிறையெல்லாம் வந்து போய் கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா வந்து சனீஸ்வர பகவான் ஒரே மதிக்கிற ஆள் பார்த்திங்கன்னா பைரவர் தான். அதில் கால பைரவருக்கு நீங்கள் வந்து அவர் வழிபடும் போது கண்டிப்பாக உங்களோட தொழில் நல்ல மேன்மை அடையும். நீங்கள் தொழிலால் நல்லபடியாக முன்னேற்றம் வரலாம். அதே மாதிரி இந்த சனீஸ்வர பகவான் மந்தன்னா அவர் வந்து அவர் கால் வந்து ஒரு சாய்வாக இருக்கும். அவரோட கால் வந்து அந்த கால் சாய்வாக இருக்கிறதுல அவர் பொறுமையாக நடப்பார். அவர் வந்து அலி, ஆண் பெண் அலின்ற 3 கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அலியிலே ஆண் அலியாக இருப்பார். அதை பார்த்திங்கன்னா அவர் மந்தமாக அவரோட திசையில் வந்து நிறைய பேர் அதுக்கு தான் திருமணம் வந்து பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு ஆணுக்கு அப்படி இருந்துச்சுன்னா பெண்ணுக்கு சுபர் திசை இருந்துச்சுன்னா அதை பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. 2 பேருக்குமே ஒரே திசை சனி திசை வரும்போது அது யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதேமாதிரி சனி பகவான் யாருடன் சுபரோடு சேரும்போது நம்ம எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போவார். இல்லை பாவரோடு சேரும்போது பாவத்தன்மை அதிகமாக கொடுக்க தான் செய்வார். அதையே நம்ம மீறி தியான முறைகளையும் இல்லை கடவுள் வழிபாட்டு மூலியம் தான் நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். இதில் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாதம் பித்தம் கபம் என்ற 3இல் வாதம் இவன் தாமச குணத்தோன். ஒரு விஷயத்தை வந்து இந்த சனி திசை வந்தாலும் சரி, இந்த சனி பகவான் ராசியில் பிறந்தவங்களும் சரி, ஒரு விஷயம் வந்து தடை தாமதம் கண்டிப்பாக இருக்கும். லேட்டாக தான் ஒரு விஷயம் வந்து கிரகிக்க முடியும் அவங்களால. சட்டுன்னு ஒரு விஷயத்துக்கு போனால் அவங்களுக்கு தடைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் தாமதம் தானே. சாதாரணமாக ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசி கட்டத்தை விட்டு ஒரு ராசிக்கு போகிறதுக்கு 30 நாள், 7 நாள், 2.5 நாள். சந்திர பகவானை பார்த்து 2.5 நாளில் ஒரு பாவத்தை விட்டு அடுத்த பாவத்தை கடந்து போவார். ஆனால் சனீஸ்வர பகவான் மட்டும் 2.5 வருஷம் எடுத்துப்பார். அப்போ எவ்வளோ ஸ்லோனஸ் பிளானட் பாருங்கள். ஸ்லோவாக போகிறதுல ஒரு பாவத்தை இப்போ மேஷத்தில் இருக்காருன்னா ரிஷபத்துக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துப்பார். அது மாதிரி எந்த கிரகமும் இல்லை. எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட் 30 நாள், 40 நாள், 8 நாள், 2.5 நாள் இப்படி தான் கணக்கு எடுத்திருக்காங்க கிரகங்கள்லாம். இவர் ஸ்லோனஸ் பிளானட்டுன்றதால இவரோட ராசியில் பிறந்தவங்களும் கொஞ்சம் மந்தத்தன்மை தான் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த அவர் சனீஸ்வர பகவான் வேறு ஒரு பாவத்தில் உட்காந்துருக்கும் போது அதை வச்சு பலன் நமக்கு வந்து மாறும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்ல வேண்டிய பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆதிக்கம் உள்ளவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம வந்து நொண்டி, முடவர்கள், பிச்சைக்காரர்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க, சொந்தங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்தப்பா தான் வரும். ஆனால் வந்து மூதாதையர்கள் வழியும் வரும். ஒரு தாத்தாவும் நம்ம ஒரு பங்குக்கு எடுத்துக்கலாம். அதாவது மூதாதையர்கள் இறந்துட்டாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக பித்ருக்காக சனி பகவான் நம்ம வந்து நினச்சிக்கலாம். அடுத்து வந்து இந்த காரக தத்துவம், அதாவது அவங்கள செஞ்சால் சனீஸ்வர பகவானுக்கு மனம் குளிர்ன்றதுக்காக சொல்கிறேன். பிச்சைக்காரர்கள், முடவர்கள், அதாவது இந்த துணி துவைப்பாங்க இல்லைங்களா, இவங்க இது மாதிரி உள்ள ஆட்களுக்கு எல்லாமே, அதாவது கீழ்நிலை வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் உதவி பண்ணும்போது சனீஸ்வர பகவான் பாதிப்பு இருக்காது. இருக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக தானம் தரப்படும். அதேமாதிரி எல்லாருமே வந்து தான தர்மம் கண்டிப்பாக பண்ணுறவங்களுக்கு சனீஸ்வர பகவான் எந்த ஒரு பாதிப்பு கொடுக்க மாட்டார். நீங்கள் ஒரு 10 ரூபா, எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தான், 10 ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறேன்னா கண்டிப்பாக அதில் 1 ரூபா நீங்கள் வந்து ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதாவது நேர்மையாகவும் நியாயமாகவும் நீங்கள் நடந்துக்க பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட கடைசி காலத்தில் உங்களை நம்மளை வந்து காலி பண்ணுறாரு. அப்படி இல்லைன்னா உங்களோட பிள்ளைகள் மூலிமா அவர் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு கொடுக்கும். என்றைக்கே நீதி நேர்மையாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி இந்த சனிக்கிழமைங்களாம் நிறைய பேர் வந்து புலால், அதாவது இறைச்சிகள் சாப்பிடுவாங்க இல்லையா, அது முற்றிலும் நீங்கள் தவிர்த்துறது நல்லது. மற்ற நாள் கூட நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் சனிக்கிழமை மட்டும் நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் சனி பகவானுக்கு பிரச்சனைகள் ஆளாவீங்க. அவரோட பார்வைக்கு கோபத்துக்கு ஆளாவீங்க. ஏன்னா அந்த ஒரு நாள் வந்து நீதிமான் நாளில் வந்து ஒரு உயிரை கொல்லும்போது எல்லா உயிர்களும் ஒன்று தான் இறைவனை பொறுத்தவரைலாம். அப்போ அந்த ஒரு நாள் நீங்கள் ஒரு உயிரை கொண்டு சாப்பிடும்போது அதோட பாதிப்பு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கர்மாவாக வந்து தாக்கும். அதாவது காலம் ஃபுல்லாக எதனா ஒரு விஷயம் நமக்கு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. மெயின் காரணம் பார்த்திங்கன்னா ஒரு உயிரை கொன்று பூசிக்கிறது. அந்த ஒரு நாள் நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா நோய் வந்து பெருகாது. அந்த நாளில் நீங்கள் அதாவது அசைவம் சாப்பிடும்போது நோய்களும் ஒரு பக்கம் பெருகும். நோய் மூலயமா சனி பகவான் நமக்கு வந்து பிரச்சனைகளை கொடுப்பாரு.
அதெல்லாம் சனீஸ்வர பகவான்கிட்ட அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் இறைச்சிகள் மாமிசங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து காசிக்கு சென்று லிங்க பூஜை செய்து இறை வரத்தால் கிரக வரிசையில் ஒருவனான இவர். காசிக்கு போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் தான் கிரக வரிசையில் அவர் வந்தாராம். அதான் நீதிமான் என்ற ஒரு வரிசையில் வந்திருக்காரு. அதேமாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் 4ஆம் இடம், அது நவாம்சம் வந்தாலும் சரி, 4ஆம் இடம், 4, 5 லக்னம், 2ஆம் இடம், 7ஆம் இடம், இந்த இடங்கள்லாம் சனீஸ்வர பகவான் இருந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காசிக்கு போய் தான் ஆகணும். அங்கே போயிட்டு சில பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ரொம்ப காசு பணம் செலவு இல்லை, அது வந்து ஒரு ஈஸியான பரிகாரம் தான். ஏன்னா அங்கே போனால் தான் உங்களோட கர்மா வந்து போகும். ஏன்னா கர்மாப்படி தான் அவர் அந்த இடத்துல உட்காந்துருப்பார். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த நான் சொன்ன பாவங்களில் இருக்கிற சனீஸ்வர பகவான் வந்து நீங்கள் காசிக்கு கண்டிப்பாக போயிட்டு அங்கே சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த காசி விஸ்வநாதர் கோவில் ஒரு பகுதியாக சனீஸ்வர பகவான் இருக்கார். குட்டியாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் போட்டு ஒரு டைமில் வந்து நானே 2 டைம்ஸு போய் பார்க்கவே முடியல. ஏன்னா ஒரு டைம் வந்து போலீஸுங்க ரொம்ப அதிகமான ஜனம் இருந்ததால் அந்த போலீஸ் அந்த பக்கம் உட்காந்துட்டு சனீஸ்வர பகவானை பார்க்கவே விடலை. முதல் முறை போகும்போது அந்த வழியை அடைச்சிட்டாங்க. 3ஆவது முறை போகும்போது தான் எனக்கு அந்த சனீஸ்வர பகவானையே பார்க்க முடிஞ்சதை சொல்லுவாங்க இல்லைங்களா. விஸ்வநாதர் நம்ம காசி விஸ்வநாதர் கூட தரிசனம் கொடுத்துருவார். அதேமாதிரி சனீஸ்வர பகவான் அவ்வளோ சீக்கிரம் நம்மளை வந்து தரிசனம் கொடுக்கவே மாட்டார். அதில் அந்த ஓரத்தில் இருக்க யாருக்காவது முதல் ட்ரிப்பே நீங்கள் காசிக்கு போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவான் குட்டியாக இருப்பார் ஓரமாக. அதாவது இந்த ஒரு இப்படி சிவன் இருக்காருன்னா லெஃப்ட் சைடில் தான் இருக்கார் சனீஸ்வர பகவான். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப பூர்வ ஜென்ம புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது காலபைரவர். அதேமாதிரி காசி விஸ்வநாதர் நமக்கு தரிசனம் கொடுத்தாலும் கொடுப்பாரு. காலபைரவர் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து தரிசனம் கொடுக்க மாட்டார். ஒரு சில பேர் நானும் ஃபஸ்ட் டைம் போகும்போது காலபைரவரை பார்க்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா அதுதான் சொல்கிறேன், நம்ம கடவுள் கூட வரம் கொடுத்துருவார். கடவுள் விஷயத்துக்கு ஆட்கொண்ட கட்டளைக்கு கீழ்ப்படுகிற நம்மளோட கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ம இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு கர்மா எங்கன்னா காசியில் கண்டிப்பாக தெரியும். ஒன்று நம்ம கர்மா சுகமான நல்ல கர்மாவாக இருந்துச்சுன்னா அங்கே போனால் நம்ம யார்கிட்டையும் சண்டை வராமல் இருக்கணும். இல்லை போகும்போது ட்ரெயினோ சரி இல்லை ஃப்ளைட்டோ சரி சண்டை வராமல் இருக்கணும். அடுத்தது போனவனே நம்ம விஸ்வநாதர் தரிசனம் நம்ம ஈஸியாக பார்க்குற மாதிரி இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களோட கர்மா வந்து முடித்து கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக இந்த ஒரு டெஸ்ட்டு. விஸ்வநாதர் நீங்கள் ஈஸியாக சீக்கிரமாக நீங்கள் தரிசனம் பண்ணலாம். தான் விடிகாலம் நீங்கள் கிளம்பிங்கன்னா சீக்கிரம் பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து ரூம்லேருந்து நீங்கள் கிளம்பணும். காசி விஸ்வநாதர் எவ்வளோ நீங்கள் சுலபமாக பார்க்குறீங்களோ அது ஒரு கர்மா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அடுத்தது அங்கே இருக்க சனீஸ்வர பகவான் நீங்கள் பார்க்குறது அதுவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 3ஆவதாக காலபைரவரை நீங்கள் அதேமாதிரி தரிசனம் பண்ணும்போது சீக்கிரமாக குயிக்காக நீங்கள் உங்களை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு கர்மா அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக பாதிப்பு இல்லை அப்படின்றத நீங்களே நினச்சிக்கலாம். அதுவே வந்து காசி விஸ்வநாதருக்கு 4 மணி நேரம் நின்று 5 மணி நேரம் நின்றதும் ஒரு பிரச்சனை. இன்னும் நீங்கள் திரும்ப போகணும், பிரச்சனை இல்லை. திரும்ப ஒரு 3 வருஷமோ இல்லை 5 வருஷமோ நீங்கள் கண்டிப்பாக காசிக்கு தொடர்ச்சியாக போகணுன்றது அது அறிகுறி. அதேமாதிரி சனீஸ்வர பார்க்க முடியலன்னு அதே மாதிரி தான் காலபைரவரை நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலாக போனீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 3 வருஷம் 5 வருஷம் போகணும். அதேமாரி அங்கே உங்களோட மூதாதையர்கள் யாருன்னா இருந்தாங்கன்னா நீங்கள் காசிலே திதி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கயாவில் வந்து நீங்கள் திதி கொடுக்கலாம். ஏன்னா கர்மா ராசியில் பிறந்தவங்களும் சரி மகரம் கும்பம் பிறந்தவங்களும் சரி இந்த 4 லக்கணம் 4, 5, 7 இந்த இடத்துல இருக்கிற சனீஸ்வர பகவான் வந்து கண்டிப்பாக இது கர்மா தான் அது. அப்போ நீங்கள் எல்லாருமே காசிக்கு கண்டிப்பாக நீங்கள் போய் தான் ஆகணும். அங்கே போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாசகம் எதனா ₹1 இருந்தாலும் வாங்கி நீங்கள் வந்து அந்த உண்டியல் விஸ்வநாதர் உண்டியலை போட்டால் ஓரளவுக்கு உங்களோட கர்மா வந்து கழிவும். குறைஞ்சபட்சம் நீங்கள் நான் சொல்கிற மெத்தட் தான். முதல் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு எவ்வளோ சுலபமாக சண்டை வம்பு வழக்கு எதுவும் வராமல் நீங்கள் போகணும். ஏன்னா வழியே வரும் சண்டைகள் நம்ம வந்து அதையும் நாங்கள் பார்த்துட்டோம். வழியே வராமல் நீங்கள் வந்து எவ்வளோ அமைதியாக விட்டு கொடுத்து நீங்கள் போய் தான் ஆகணும். ஏன்னா யாராவது வேணும்னே கூட இடிப்பாங்க, வேணுமே போவாங்க. இதுதான் கர்மா நம்ம சுட்டி காட்டும். அதால் வந்து இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு தான் நீங்கள் போகணும். எவ்வளோ அமைதியாக போயிட்டு அமைதியாக வர்றீங்களோ அவ்வளோக்குறோம் உங்களுக்கு நல்லது. கர்மா கண்டிப்பாக வந்துச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஃப்ரீனஸ் வந்துடும்.
அதேமாரி இந்த 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறவங்க எல்லாருமே 4 சனீஸ்வர பகவான் இருக்கவங்க எல்லாருமே பிள்ளைகளை கூட சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து காசிக்கு போயிட்டு சின்ன அந்த கர்மா பிரச்சனை பரிகாரம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து திருமணம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அது தோஷம்ன்றதால அதை நீங்கள் பண்ணிட்டு வரணும். மற்றபடி ஒன்றும் இல்லை. இதுதான் சனீஸ்வர பகவானுக்கு மெயின் வந்து காசி போனால், காசின்னாலே சனீஸ்வர பகவான் இடம்தான் அது, கர்மாவோட இடம்தான் காசி. போய்ட்டு கங்கையில் அழகாக புனித நீரில் குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப மாற்றங்கள் தெரியும். அதேமாதிரி சுத்தமாக உண்மையாக மன சுத்தம், தூய்மை, உடல் சுத்தம் எல்லாமே தூய்மையாக இருக்கணும். சனீஸ்வர பகவானுக்கு நேர்மையாக இருக்கணும், தாயை மதிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சனீஸ்வர பகவான் நம்மளை எதுவுமே பண்ண மாட்டார். இல்லை என்றால் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் எவ்வளோ பேர் நொண்டி முடமா குருடனா பிச்சைக்காரராக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜாதகம் உங்கள்கிட்ட கிடச்சுன்னா வாங்கி பாருங்கள், மிக மோசமாக இருக்கும். அப்படியே ஜாதகம் இல்லைனாலும் அவங்க என்னென்ன பாவம் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த தெரியும் கண்டிப்பாக. அதனால் சனீஸ்வர பகவானுக்கு கோபத்துக்கு யாருமே ஆளாகாதீங்க. ஏன்னா நீதிமான் நேர்மையானவர் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் தான். என்ன தான் நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டாலும் மற்ற கிரகங்கள் எதனால் நம்ம வந்து நம்ம பாதிச்சிருந்தால் அது வந்து நம்ம கடவுள்கிட்ட முறையிட்டாலும் கடவுள் நமக்கு மன்னிச்சு அது தகுந்த மாதிரி சரி பண்ணி விட்டுருவார். ஆனால் சனீஸ்வர பகவான் நீதி நேர்மையானவர் இல்லையா, இவரை நம்ம தப்பு பண்ணிவிட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கும் போது கண்டிப்பாக கடவுளாலே ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நீதிமான் உலகத்தில் நீதி நேர்மை இல்லைன்னா கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து வாழவே முடியாது. நீதி கெட்டு போச்சுனாலே வாழ முடியாது. இப்போ இருக்கிற வழக்கங்கள்லாம் பார்த்திங்களா எவ்வளோ மோசமான நிலைமைக்கு போகுது. ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நாட்டை பாதிக்கும். யார் நேர்மையான ஒரு நீதிபதி ஒரு நீதி வழங்கலைன்னா நாட்டை பாதிக்கும். பிற்காலத்தில் நீதிபதியும் பாதிக்கும், ஆனால் நாட்டையும் பாதிக்கும். ஒரு நீதி தவறாமல் ஒரு ஆட்சி இருக்கணும், நீதி தவறாமல் ஒரு நீதிபதி நீதி சொல்லணும். அப்படி இருந்தால் அந்த நாட்டுக்கும் பிரச்சனை இல்லை, அந்த நீதிபதிக்கும் பிரச்சனை இல்லை, அங்கே இருக்கிற ஆள்ற அமைச்சர்களுக்கும் பிரச்சனை இல்லை. இதை நீதி தவறும் போது கடவுளும் மன்னிக்க மாட்டார் என்றுதான் என்னோடய வாதம். அதனால் நம்ம வந்து உங்கள் பெற்ற தாயை நீங்கள் மதிக்கணும். முதல் சனி பகவானை எடுத்த ஒரே பார்வை, இவன் தாயை பார்க்குறானா, இவன் தாயை ஒழுங்காக பார்க்குறானா, ஒழுங்காக உணவு கொடுக்குறானா, நல்லா சாப்பாடு கொடுக்குறானா, நல்லா பார்த்துக்கிறானா என்றது மட்டும்தான் பார்ப்பார். யார் யார் பகடக்காய் மாதிரி இந்த புள்ளியில் ஒரு மாதம், அந்த பிள்ளைகிட்ட ஒரு மாதம், இந்த பொண்ணுட்டு ஒரு மாதம் இப்படி தூக்கி போட்டு பகடக்காய் மாதிரி யார் யார் பண்ணுறீங்களோ அதையும் அவர் கணக்கு பண்ணிட்டுருப்பார். அதில் நீதி நேர்மையாக சனீஸ்வர பகவான்னா ஒரு நேர்மையான ஆள், நீதியான ஆள், எந்த நிலையிலும் கீழ்மட்டத்தில் கூட வேலை செய்யுங்க. ஆனால் யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. யாரையும் வந்து பொய் அதிகமாக சொல்லி ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மனசும் பாதிக்கிற அளவுக்கு நடக்காதீங்க. ஒவ்வொருத்தவங்களோட சாபம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு யாருக்காவது 2ஆம் இடத்துல இருந்து நீங்கள் ஏதாவது பண்ண அவங்க சபிச்சாங்கன்னா கண்டிப்பாக பலிக்குங்க, வம்சமாக பலிக்கும். அதனால் வந்து நீங்கள் யாருக்கிட்ட பேசி சாபம் வாங்குறதெல்லாம் குறைச்சிக்குங்க. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருங்க. அதால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. முடிஞ்சால் நீதியோடு வாழுங்க, நேர்மையாக வாழுங்க. யாருக்கும் உதவி செய்யட்டால் உபத்திரம் கொடுக்காதுங்க. நல்ல தான தர்மங்களை பண்ணுங்கள். சனீஸ்வர பகவானில் தான தர்மம் பண்ணும். அதேமாரி காகங்களுக்கு பறவைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தினமும் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் உங்களோட கர்மா கழியும். அப்புறம் மெயின் இந்த காசிக்கு போகிறவங்க நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கான்செப்ட் கண்டிப்பாக காசிக்கு போயிட்டு வந்து திருமணம் பண்ணுங்கள். அப்படி திருமணம் ஆனவங்களும் கண்டிப்பாக காசிக்கு நீங்கள் ஒரு முறை நீங்கள் காலை வச்சுட்டு வந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சனீஸ்வர பகவான் யாருக்கு பயந்தாலும் பயப்படுறோமோ பயப்படலையோ, ஆனால் சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் பயந்து தான் ஆகணும். அதனால தான் சனீஸ்வர பகவானை நேர் நின்று யாரும் சாமி கும்பிடக்கூடாது. அவரோட பார்வை வந்து எப்பவுமே நீங்கள் சுத்த நேர்மையாக இருக்கவங்க அந்த உலகத்தில் நம்ம யாரும் இருக்க முடியாது, பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படி இல்லையா. அதாவது தான் நேராக நிற்கிறவங்க சுத்த அயோக்கியனாக இருக்கவங்க நேராக நிற்கலாம். மற்றவங்க யாருமே நம்ம சைடாக தான் நின்று நம்ம கும்பிடணும். ஏன்னா அவரோட பார்வை வந்து குரூரமான பார்வையும் இவன் பார்த்த உடனே ஒரு நெருப்பு மாதிரி நெருப்பு வந்து பாவம் பட்ட ஒருத்தன் நிற்கிறான்னா பொசிக்கிடும். அதில் தான் வந்து நம்ம சைடாக நின்று நம்ம கும்பிடணும். கும்பிட்டுட்டு நான் இன்னிலேருந்து நான் நான் நேர்மையாகவும் நீதியாகவும் நான் வாழ்வேன். நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் மனசளவில் சொன்னாலே போதும், கண்டிப்பாக உங்களோட எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து விடுவார். அதனால் நீங்கள் வந்து சனி தசை இல்லை, சனி புத்தி இல்லைன்னு பார்க்காதீங்க. கோச்சாரம் மூலிமா நம்மளை வந்து லெஃப்ட் ரைட்டு வாங்க வந்துடுவார். கோச்சாரம்னா நடைமுறையில்
அவர் கிரகங்கள் ஓடுற டைமில் நம்மளை பார்ப்பார். அதனால் ஒரு நீதிமான் நம்மளை கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கார், பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. சனீஸ்வர பகவான் பற்றி என்னால் முடிஞ்ச ஓரளவுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா இதில் வந்து நாங்கள் நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். இங்கேருந்து நாங்கள் காசி வரலும் நாங்கள் வந்து போயிட்டு வந்திருக்கோம். அதில் மக்களே புரிஞ்சுக்குங்க. முடிஞ்சவரை நீங்கள் நீதியாக வாழ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.